போகிறேன். இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நம்ம வீட்லேயே இருக்கிற பொருள் தான். அது என்னன்னு இப்போ நேரடியாக வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். இது ஒரு நாள் ஊற வச்சு மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி 3 நாள் புளிக்க வச்சது. ஃபர்மெண்ட் பண்ண தான் அதோட மதிப்பு கூடும், உரங்களுடைய வீரியம் கூடும். அதுக்காக தான் நம்ம ஃபர்மெண்டேஷனுக்கு கொடுக்குறோம். இப்போ இது 3 நாள் புளிச்சது. இது என்னன்னு பார்ப்போம் வாங்க. நல்ல குட் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. இப்படி ஃபார்ம் ஆகிற ஃபங்கஸ் தான் நமக்கு நல்ல உரமாக மாறும். இது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பாருங்க, இந்த வேர்க்கடலை தான், நிலக்கடலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். இந்த நிலக்கடலையில் எக்கச்சக்க ஃபாஸ்பரஸும் பொட்டாசியமும் இருக்குது. நல்லா ஒரு கைப்பிடி நிலக்கடலையை இது போதுங்க, உங்களுக்கு ஒரு 20 செடிக்கு விடலாம். ஸோ நீங்கள் இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது, இதெல்லாம் நம்ம நிறைய செலவு பண்ணுறோமேன்னு நினச்சிக்க வேண்டாம். நீங்கள் கிச்சனுக்கு வாங்கும்போது அதுலேருந்து ஒரு கைப்பிடி இந்த வேர்க்கடலை எடுத்து வச்சுக்கோங்க. பச்சை வேர்க்கடலை தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ உங்களுக்கு தோலோடு கிடச்சிதுன்னா அதை அப்படியே கூட எடுத்து அரைச்சிக்கலாம். ஏன்னா இந்த ஷெல்லில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. இந்த பொட்டாசியம் மெக்னீஷியமும் இதுலேயும் இருக்குது. ஃபாஸ்பரஸ் சத்து இருக்குது. ஸோ செடிகளுடைய வளர்ச்சி, பூ வைக்கிற டைமில் இந்த ரெண்டையும் சேர்த்து அரைச்சிட்டு கொடுத்தோம்னா ரொம்ப ரிச்சான ஃபர்டிலைசராக இருக்கும். இப்போ இதை என்கிட்ட தனித்தனியாக இருக்கிறதுனால தனித்தனியாக எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த ஷெல்லோடையே வர வேர்க்கடலையும் அப்படியே ஊற வச்சுட்டு ஒரு நாள் ஓவர் நைட் ஊற வைங்க, நல்லா ஊறிடும். அதுக்கப்புறம் நல்லா காலையில் அரைச்சிட்டு மிக்சியில் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பாருங்க, அந்த ஷெல்லோடையே அரைச்சிருக்கேன் நான். இது 3 நாள் புளிக்க வச்சது. இது இப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி கொண்டு வந்தேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. இது புளிக்க வச்சுருக்கிறது. ஸோ இதை நம்ம எல்லா செடிகளுக்கும், பூக்கிற செடிகளுக்கு எல்லாம் கொடுக்கலாம். காய்கள்லேயும் பூ பிடிக்கிறதுக்கு இது ரொம்ப நல்ல உரமாக இருக்கும். நான் இது ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இப்போ இந்த டைமில் நான் கொடுக்கறதுனால உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூடவே இதோட மதிப்பு கூட்டுறதுக்கு நம்ம இந்த பனானா பீல் ஃபர்டிலைசரும் எடுத்துக்கலாம். இந்த வாழைப்பழத்தோல் பாருங்கள், ரொம்ப நாளாக ஊறின்னு இருக்குது, 3 டேஸ்க்கு மேலே ஆச்சு. இதையும் நம்ம சேர்த்து கொடுத்துடலாம். ஸோ எக்கச்சக்க பொட்டாசியம், ஃபாஸ்பரஸ், மெக்னீஷியம், நுண்ணூட்ட சத்துக்கள் கிடைக்கும். இதில் முக்கியமாக மண் வளமாகும். அதுக்கப்புறம் தண்ணி நல்லா உறிஞ்சி வச்சுக்கும்.